தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பரான வேலை ஜாப் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஜாப் அப்படின்னா, தேசிய வானொலி மையம் இருக்கு இல்லையா? தேசிய வானொலி மையம்னா நீங்கள் வந்து இந்த இந்தியன் ரேடியோ வந்து கேட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த ரேடியோ ஸ்டேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, எழுத்தர் உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு வந்து இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆண்களும் சரி பெண்களும் சரி அப்ளை பண்ணிக்கலாம். தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினருமே சரி இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 46,484 ரூபா வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் பார்த்தா இப்போ இந்த வீடியோவில் நம்ம கிளியராக வந்து பார்க்க போகிறோம். ஸோ எந்தளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. நீங்கள் ப்ராப்பராக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஷார்ட் டெமோ வீடியோவும் இந்த வீடியோ நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்சளவு ப்ராப்பராக வீடியோவை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக கொடுத்துருக்க அவங்க இந்த அஃபிஷியல் பேஜ். இந்த ஜாப் இருக்கு இல்லையா, வானொலி மையம் ஜாப் இருக்கு இல்லையா, ஸோ இதற்கு வந்து அஃபிஷியலாக கொடுத்துருக்க அவங்களோட அஃபிஷியல் பேஜ். அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய இடம். ஓகேவா? ஸோ இது ரெண்டு லிங்க்குமே இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ரெண்டு லிங்க்கும் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கு இதோட அஃபிஷியல் லிங்க் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் தனித்தனியாக வந்து லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக செக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்படியே தெரிஞ்சுக்கணும். நீங்களும் நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும். அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குது அப்படின்றது நீங்கள் நினச்சால் மட்டும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் சிம் லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த பேஜை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லிங்க் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வியூ அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆகிடும். ஓகே, இந்த பிடிஎஃப் வச்சு தான் இப்போ நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 5 விதமான ஜாப் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஜாப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ப்ராஜெக்ட் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் இன்ஜினியர் வந்து கொடுத்துருக்காங்க ஹார்ட்வேர் டிபார்ட்மெண்ட்டில். நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் இன்ஜினியர்லேயே ஓஎம்சி சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் இன்ஜினியர்லேயே பார்த்தீங்கன்னா எஸ்டிபி சாஃப்ட்வேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ப்ரோ இதுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல அப்படின்னா பயப்படாதீங்க. ஸோ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வந்து யாரும் ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டாலே போதும். அதுக்கப்புறம் ஓரளவு உங்களுக்கு வந்து ட்ரைனிங் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணியே பார்த்தீங்கன்னா உங்களால் ப்ராப்பராக ஒர்க் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக ப்ராஜெக்ட் இன்ஜினியரில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்சி சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாப் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடாது. அதிகபட்சம் பார்த்திங்க அப்படின்னா 31 வயதுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் இந்த செகண்டு தேர்டுக்கு 33 கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோர்த்து ஃபிஃப்த்துக்கு 28 33 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாதம் பார்த்தீங்கன்னா 1,03,400 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் கிடைப்பதாக அறிவிச்சிருக்காங்க. இதில் 46னா அது ஸ்டார்டிங்லேருந்து நான் சொல்லியிருப்பேன். பட் இதில் பார்த்தீங்கன்னா டிஎம்எஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1,03,400 வரைக்கும். ஸோ எல்லா ஜாப்புக்குமே அதே இதுதான். ஸோ இதுக்கு வந்து ஃபிக்ஸ்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து ஏறும் இறங்கும் அப்பெல்லாம் வந்து கிடையாது. ஃபிக்ஸ்டு சேலரியாக வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஒர்க்கிங் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பூனேயில் தான் வந்து இருக்கும். உங்களுக்கு இந்த இடம் ஓகே சூட்டபுளாக இருக்கும், எனக்கு நல்ல சேலரி தான் நான் இருந்துக்கிறேன் ப்ரோ அப்படின்னா ஸோ தாராளமாக இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு உங்களான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டைமில் மாஸ்டர் டிகிரி வந்து படிச்சிருக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க. அது வந்து ஃபிசிக்ஸு அப்படின்னா ஆஸ்ட்ரோஃபிக்ஸ் இல்லைனா மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடாக வந்து நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் பிஇ பிடெக் படிச்சிருப்பீங்களா, ஸோ அந்த மாதிரி படித்து நீங்கள் 60% மதிப்பெண்கள் பெற்றிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு 1 இயர் வரைக்கும் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க. எசென்சியல் ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் இருக்கணும், பேசுகிற திறமைகள் ஓரளவு நல்லா இருக்கணும். அதே நேரத்தில் உங்களுக்கு கம்ப்யூட்டரும் நல்லா ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதே நேரத்தில் உங்களுக்கு எழுதவும் படிக்கவும் இங்கிலீஷ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க. ஏன்னா இது வந்து இந்தியா முழுவதும் உங்களோட வாய்ஸ் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய வேலைகள் ரேடியோ ஸ்டேஷனில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்றதுனால ஸோ இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன்லாம் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஒவ்வொரு ஜாப்புக்கும் தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் உங்களுக்கு எந்த கேட்டகரி இருக்கக்கூடிய ஜாப்புக்கு உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு தெரியுதோ அந்த ஜாப்புக்கு நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல அப்ளை அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் வந்து லோட் ஆகும். ஸோ கீழே பாருங்கள் ஒவ்வொன்றுக்கும் வந்திருக்கு பார்த்தீங்களா, இது நம்ம அப்ளை அப்படின்றது கிளிக் பண்ணோன்னே கீழே பாருங்கள் நம்ம சொல்லக்கூடிய எல்லா ஜாப்புமே இந்த இடத்துல ஒவ்வொன்றா வந்து வந்துருச்சு. அது பக்கத்தில் அப்ளைன்னு இருக்கும். இதில் நீங்கள் எந்த ஜாப் போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்களோ அது பக்கத்தில் அப்ளை அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓகே கொடுங்க. ஸோ நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கொடுத்துட்டு இதில் உங்களோட நேமு, இதில் உங்களோட மிடில் நேம், இதில் உங்களோட லாஸ்ட் நேம் வந்து போட்டுட்டு நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்றத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தால் கூட இந்த ஜாப்புக்கு வந்து உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ எக்ஸர்விஸ்மேனாக இருந்தீங்க அப்படின்னா எஸ் அப்படின்றத கொடுத்துட்டு, எப்படி இல்லை அப்படின்னா நோ அப்படின்றத கொடுங்க.
உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கு அப்படின்னா மேரிட்னு கொடுங்க, இல்லை அப்படின்னா சிங்கிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் அப்படின்னு கொடுங்க, இல்லைனா நோ அப்படின்றத கொடுத்துக்கோங்க. நீங்கள் இன்கேஸ் பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் அப்படின்றத கொடுத்தா இந்த இடத்துல இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வர்றீங்க, டெஃபண்டம்னு சொல்லுவாங்களே, ஸோ அதை தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இதை நோ அப்படின்றதே கொடுத்துட்டு இதில் உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் அட்ரஸ், உங்களுக்கான ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ப்ராப்பராக க்ரியேட் பண்ணிவிட்டு உங்கள் நேஷ்னாலிட்டி என்ன இந்தியன் அப்படின்னா இந்தியன் கொடுத்துட்டு நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அந்த கேட்டகரியை வந்து நீங்கள் கொடுத்துட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வந்து கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களோட நியரஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன், உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரெயின் போகக்கூடிய ஸ்டேஷன் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஷனோட நேம் வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த ஸ்ட்ரீட்டு, அப்புறம் உங்களோட அட்ரஸ்ஸு, உங்களோட பின்கோடு, உங்களோட சிட்டி என்ன அந்த சிட்டி. நெக்ஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கீங்க, இல்லை வெறும் செமி கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரினா எஸ் அப்படின்றத கொடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா நோ அப்படின்றத கொடுத்துட்டு உங்களோட ஆதார் கார்டோட நம்பர், உங்களோட பேன் நம்பரை கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் அப்படின்றத கொடுத்தாலே போதும். இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் எகெயின் இந்த பேஜுக்குள்ளே பேக், அதாவது முன்னாடியே வந்தோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்கள் எந்த இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்த இமெயில் ஐடியை நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டை கொடுத்துட்டு சைன்இன் அப்படின்றத கிளிக் பண்ணி உள்ளே போய்ட்டு இந்த ஜாப்க்கு ஈஸியாகவே உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும்.